இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணுறோம் இந்த மாதிரி. அப்படியா? ஆமாம். சரி, ஓகே. என்ன பர்பஸுக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டல். இந்த 50 கிராம்ஸ் எங்கே யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா டீ ஷாப்ஸில் யூஸ் ஆகும். டீ ஷாப்ஸில் ரெகுலராக போயிட்டு இருக்கு. 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், நார்மல் ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லா ஹோட்டல்ஸுக்குமே 50 and 200 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ஷாப்ஸுக்கு போகும். டெய்லி 1000-10,000 சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸில் இதை சாத்தியப்படுத்த முடியுமா? நீங்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையுமே ஒரு டீ கடை, ஒரு ஹோட்டலு, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே. கடைக்கு ஒரு பீஸ், 2 பீஸ், 3 பீஸ் வச்சிங்கனாலும் உங்களுக்கு பீஸுக்கு 10 ரூபான்னும் போது 100 கடை எடுக்கும்போது ஒரு நாளைக்கு 3000 ரூபா சம்பாதிக்கலாம். பல்காக பாக்ஸே கொண்டு போய் எங்கே செல் பண்ண முடியுமா? இதை பெட்டர் நீங்கள் டார்கெட் கஸ்டமராக வந்து பிரியாணி ஷாப்ஸ் பார்த்துருங்க. பாக்ஸுக்கு 250 பீசஸ் வருது எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே. ஸோ உங்களுக்கு கம்பல்சரி 2500 rupees ஒரு பாக்ஸுக்கே வந்துடுது ப்ராஃபிட். ஹலோ, இன்னைக்கு நம்ம வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாதவரம் மூலக்கடை கிட்ட இருக்கிற ஒரு ஸ்க்ரப்பர் தயார் பண்ணுற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டையாகவும் சரிங்க, ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸில் பல்காக எடுத்து நீங்கள் பண்ணுறக்கும் ஒரு ஸ்க்ரப்பர்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க பற்றி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியா அளவில் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இடங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த சைஸ் கண்டிப்பாக யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க, நானே இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க இன்றைக்கி. அதாவது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் எப்படி சேல் பண்ணுறது, இது எல்லா இடம் கடையில் ஓட உங்களுக்கு தெரியும். ஸோ இது கடையில் வாங்குற சான்ஸே இல்லை. ஸோ இது எங்கே சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் நான் வீடியோவில் உடைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இதை நீங்கள் சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், எப்படிலாம் சேல் பண்ணலாம், எங்கே கொண்டு போய் நம்ம ஆர்டர் எடுக்கிறது. நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் எடுக்கிறதா இருந்தாலும் சரிங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க, வந்து ஹோட்டல்ஸ் நாங்கள் சப்ளை பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பிஸ்னஸில் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் எடுத்து பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஐடியா வச்சு மறக்காமல் உங்களோட நம்பருக்கு வீடியோஸ் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி சார் வச்சு எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தயார் பண்ணீங்க? எனக்கு இது ஐடியா வருது காரணம் என்னன்னா, இப்போ வந்து நம்மக்கிட்ட மேனுஃபேக்சரிங் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதில் நான் என்ன பண்ணேன்னா, அதில் வந்து 150 கிராம்ஸ் செட் பண்ணிட்டு அதில் நான் 150 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறமா நான் வந்து நார்மலாக ஒரு லோக்கல் பிராண்ட் கொடுத்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி போயிட்டு இருக்கேன், நிறையா இடத்துல போயிட்டு இருக்கேன், நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, நிறையா டீ கடை எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இது திருப்பி ரெண்டாவது டிமாண்ட் இருக்கு. என்னன்னா இது வந்து மோனோபொலி, நம்மளது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் செஞ்சிருக்கோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூட லாஸ்ட் வந்து 40 கிராம்ஸ் தான் வரும். ஸோ 40 கிராம்ஸ் மேலே எல்லாம் வருது, எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது. நிறைய பேர் சப்போர்ட் எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பசங்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப நன்றி எனக்கு நான் சொல்லணும். எதுக்குன்னா இது வந்து ஆக்சுவலி நான் குவாலிட்டி கொடுத்தேன் சார். நான் குவாலிட்டியில் சுத்தமாக குறிக்கல. நிறைய பேர் எங்ககிட்ட கம்மி கிராம்ஸில் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதில் கம்மி கிராம்ஸே வராது, 12 கிராம்ஸ் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் இருக்குது. அதோட மேலே கண்டிப்பாக வரும், 18 கிராம்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ அது வேணா வரும், ஆனால் அதோட கம்மி நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் எவ்வளோ கூட எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கூட மார்ஷல் பிராண்டில் உங்களுக்கு வந்து 12 கிராம்ஸோட கம்மி வராது. ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் வரும். என்னன்னா இப்போ நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி என்ன ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய ரேட்ல வித்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12 கிராம் சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், நான் சொல்றதுக்கு அவசியம் இருக்காது. 68 rupeesல வருது. நான் வந்து இது வந்து 50 rupeesல கொடுத்துட்ருக்கேன். ஆமாம். சரி, ஓகே. ஃபியூச்சரில் வேறு எதுவும் லான்ச் பண்ண ஐடியா இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக லான்ச் பண்ணுவோம் சார். நாங்கள் வந்து ஆக்சுவலி இப்போ எல்லாம் டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு டீம் அப் பண்ணிட்டு இருக்கோம். டீம் அப் பண்ணிட்ட அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த மார்ஷல் அது பிராண்ட் நல்லா செஞ்சுட்டு அதில் நாங்கள் என்னென்ன பிராண்ட்ஸ் நாங்கள் செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் இது எப்போ நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், அந்த டைம் வந்து ஷீட் மட்டும் தான் இருந்துச்சு, 12 கிராம்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறமா போயிட்டு நம்மளுக்கு ஐடியா வந்துச்சு, இது 12 கிராம்ஸ்லேருந்து 18 கிராம்ஸ் எடுத்துட்டோம். அப்புறமா ஹோட்டல் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணோம், க்ரீன் பேட்ஸ் எல்லாமே பண்ணோம் அந்த மாதிரி. ஸோ ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து எப்படி இருந்தோம் அதுலேருந்து இப்போ நாங்கள் மேலே வந்திருக்கோம். இதே மாதிரி வந்து நாங்கள் இன்னும் அதிகமாக எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஏற்றின போவோம். அப்படியே வந்து நம்மளது எல்லாம் மார்ஷல் யாராவது டீம்ஸ் இருக்காங்க, அவர் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு தான் எல்லாம் கேட்டுட்டு தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதுலேருந்து நாங்கள் 18 கிராம்ஸ் பண்ணலாமா இல்லையா, அவர் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் நாங்கள் மேலே போக முடியும். நீங்கள் கூட மேலே வர முடியும் கண்டிப்பாக. நம்ம சைட்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இடத்துலேருந்து இதை உங்களது கடை நினச்சிட்டு நீங்கள் வரலாம் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ப்ரைஸ்லேருந்து எல்லா எப்படி சொல்கிறது, டிரான்ஸ்போர்ட்லேருந்து உங்களுக்கு கம்மி ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து சேரணும், அது கூட நம்மக்கிட்ட எல்லாமே வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் பேசியிருக்கோம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு எல்லா கம்மி ரேட்டில் உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி ஒரு 52 வரை உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து சேரணும் மாதிரி நாங்கள் பேசி வச்சுருக்கோம் எல்லா டிரான்ஸ்போர்ட் கிட்ட. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்துட்டிங்களான்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓன்
உங்கள் ஓன் கம்பெனி நினச்சிட்டு நீங்கள் வரலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும் அதை கண்டிப்பாக வந்து நாங்கள் பண்ணி தருவோம். நம்மளேருந்து என்ன பெஸ்ட்டு பண்ணி தருவோம் நாங்கள் கண்டிப்பாக தருவோம் சார். அந்த நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆகிற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருக்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. சரி வாங்க வீடியோக்காக போகலாம். ஹலோ சார். ஹலோ, நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பராக இருக்கேன் ஜி. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் உங்களை பற்றியும் உங்கள் கம்பெனி பற்றியும் நீங்கள் எங்கே லொக்கேட்டாக இருக்கீங்க? வணக்கம், நான் வந்து மகாக்கால் இண்டஸ்ட்ரியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், மாதவரம், சென்னை. இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லா ஸ்க்ரப்பர் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இது வந்து நம்மளது ஒரு 10 வருஷமாக இது வச்சிருக்கோம். நாங்கள் நம்மளது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மார்ஷல் பிராண்டுன்னு சொல்லிட்டு. நாங்கள் டாப் 3 கம்பெனிஸில் வந்துட்டு இருக்கோம் சென்னையில். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போகுது. மார்ஷல் பிராண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா இடத்துல வந்து ஆல்ரெடி இப்போதைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு. சரி, அதுக்கு நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டீலர்ஷிப் எல்லாம் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். நிறைய மக்கள் பார்க்குறாங்க. இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறாங்க? நாங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் சார். நாங்கள் எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி தருவோம். நம்மளுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரப்பர் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரப்பர் தேவைப்படுது, நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட வரலாம். நாங்கள் கண்டிப்பாக வந்து பெஸ்ட் ரேட்டு நம்ம சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தரோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது ஆல்ரெடி ஒரு சென்னையில் இல்லை, மொத்தமாக இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸு, 100 கிராம்ஸு, 150 கிராம்ஸு, 200 கிராம்ஸ், அது மாதிரி கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். சொல்கிறீங்க இதுதான். இது வந்து ஹோட்டல் யூஸ்க்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பக்கத்தில் எல்லாம் உங்கள் வீட்டாண்ட பக்கத்தில் எல்லாமே ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்ன பீஸ், இப்போ இது ஒரு ஷீட் எடுப்பாங்க, ஒரு 120 ருபீஸில் எடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு பீஸ் அவருக்கு பத்தாது, என்னன்னா ஒரு பெரிய டப்ரா எல்லாம் வச்சிருப்பாங்க. அது பெரிய டப்ரா க்ளீன் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி எடுத்து எல்லாமே ஒரே மாதிரி செஞ்சு அவர் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதே வந்து நீங்கள் ஒரு 120 ரூபாயில் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா நான் வந்து அதோட பெஸ்ட் ரேட்ல வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நீங்க எடுத்துட்டு அப்படியே கூட உங்க பக்கத்துல ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல நீங்க சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அதுல கூட உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்ஸ் வரும். ரெண்டாவது நம்மளது மார்ஷல் பிராண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தான், அது ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆல்ரெடி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி விஜயநகரம் பாத்தீங்கன்னா அதுல நம்மளது டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு, சேலம்ல டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு, எல்லா இடத்துல நம்மளது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து நாங்க எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா அவர் மூலியமா நாங்க வந்து நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன பெஸ்ட் சர்வீஸ் நாங்கள் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஸ்டமர் நீங்கள் சொன்னீங்க பாருங்க, எந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் தேவைப்படுது, எந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம இந்த ஸ்க்ரப்பர் தேவைப்படுதுன்னா அவர் கண்டிப்பாக நம்ம கிட்ட வரலாம். நாங்கள் வந்து பெஸ்ட்டாக ரேட் பண்ணி தருவோம். ரெண்டாவது வந்து அவருக்கு என்ன அவர் பார்த்தாங்கன்னா அது எல்லாமே அவருக்கு வந்து கிடைக்கும். எல்லா ஸ்க்ரப்பர் பொறுத்தவரையும் அவருக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தருவோம். மார்ஜின் நீங்கள் வந்து ஒரு கடைக்காரங்களுக்கு என்ன ரேட் கொடுப்பீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன ரேட் கொடுப்பீங்க, இல்லை நான் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரேட் கொடுப்பீங்க? நீங்கள் ரேட்டை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம் ஜி. அது ஆக்சுவலி வந்து நான் எங்கள் மேனேஜர் இருக்காங்க, அவர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே ரேட்ஸ் பற்றி எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அவரோட நம்பர் வந்து நான் 2வது நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற விஷயங்கள் வந்து நம்மளது மேனேஜர் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வருது, உங்களுக்கு கரெக்டாக எப்படி வந்து சேரும், எத்தனை நாள் இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும், எப்படி எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகும், அது எல்லாமே வந்து நம்ம மேனேஜர் உங்களுக்கு கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது என்ன சார் இது வரைக்கும் நான் எங்கேயுமே இந்த மாதிரி சைஸில் பார்த்ததில்ல. 4 சைஸ் வச்சுருக்கீங்க, 4 வெரைட்டி வச்சுருக்கீங்க. இது யார் வாங்குவாங்க, எப்படி கடையில் விற்க முடியும், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணுறோம் இந்த மாதிரி. அப்படியா? ஆமாம். சரி, ஓகே. என்ன பர்பஸுக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டல்ஸ்க்கு. ஓ சரி, ஓகே. ஹோட்டல்ஸ் கொடுக்குற மாதிரி. ஆமாம், ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறத வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்கன்னா இது நாங்கள் ஒரே பீஸாகவே கொடுத்துருவோம். எல்லாமே கொஞ்சம் பாத்திரங்கள் பெருசாக இருக்கும். சரி, ஓகே. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இதில் வந்து நாங்கள் இப்போது டோட்டலாக 4 வெரைட்டிஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ், சரி, 100 கிராம்ஸ், 150 கிராம்ஸ், சரி, ஓகே, 200 கிராம்ஸ். சரி, ஓகே. 50 கிராம்ஸ் எங்கே யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா டீ ஷாப்ஸில் யூஸ் ஆகும். ஓ, டீ கடை. டீ ஷாப்ஸில் ரெகுலராக போயிட்டுருக்கு நமக்கு இது. சரி, ஓகே. ஓகேங்களா. இந்த 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், நார்மல் ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லா ஹோட்டல்ஸுக்குமே இது சப்ளை ஆகுது. மினிமமான ஹோட்டல்ஸ்லேருந்து அவங்களுக்கு என்ன சைஸ் வேரியன்ட்ஸ், சைஸ் அவங்களுக்கு பெருசாக இருக்கும் டபராஸ், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் ஆகும். டிஃபன் கடைக்கு தாராளமாக போகும் இது. இது இப்போ டீ ஷாப்புக்கு போகுதுன்னா இது வந்து டிஃபன் ஷாப்பு, பேசிக்காக எல்லா ஹோட்டல்ஸுக்குமே இது ரெகுலராக போகுது. இது 150 and 200 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ஷாப்ஸுக்கு போகும். கம்பல்சரி பிரியாணி ஷாப்ஸுக்கு போகும். அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய டப்ராஸ் இருக்கும், ஃபுல்லாக நான்வெஜ் வேறு. ஸோ நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க, ஒரே இடத்துல சமைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ரெகுலராக தேவைப்படும். இப்போ பெரிய பெரிய பிரான்ச்சஸ் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே இடத்துல சமைப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய டப்ராஸ் இருக்கும்.
அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கி அவங்க இது பண்ண முடியாது. ஸோ இந்த சைஸ் எல்லாம் இருக்குன்னா ஒரு பீஸை எடுத்தே வந்து அவங்க வந்து ஒரு டபரா ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு டபரா இல்லை நிறைய டபராஸ் யூஸ் பண்ணலாம். பட் இந்த சைஸ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்னதை இப்படி பிடிச்சி அவ்வளோ பெரிய டபராஸ் வந்து அவங்களால வாஷ் பண்ண முடியாது. இது ஒரு பீஸை வச்சு ஈஸியாக வாஷ் பண்ணலாம். 200 கிராம் ஒருத்தவங்க ஒரு ஹோட்டலில் வாங்குறாங்க அப்படின்னா எத்தனை யூஸ் சார் வரும்? இது எத்தனை நேரம் யூஸ் பண்ணலாம் சார்? ஆக்சுவலாக நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 430 கிரேடு எஸ்எஸ் ஸ்டீல். சரி, ஓகே, ஓகேங்களா. இது வந்து துரு பிடிக்காது, தூள் தூளாக வராது, அந்த மாதிரிலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, ஓகே, சரிங்களா. இது வந்து நம்பர் ஆஃப் அவங்க யூசேஜை பொறுத்து. ஓகே 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 அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இது கரைய போகிறது இல்லை, அவங்க யூசேஜ் பொறுத்து இது யூஸ் ஆகும். சரி, ஓகே. அவங்க நாளைக்கு ஒரு 10 டபரா 5 டபரா கழுத மாதிரி இருந்தால் அது மாதிரி அவங்களோட லைஃப் வருங்கிறாங்க. தாராளமாக லைஃப் வரும். 20 டேஸ் 30 டேஸ் கூட லைஃப் வரும். கண்டிப்பாக வரும். சார் இப்போ வந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க போல சொன்னீங்க, டீலர்ஷிப் கொடுக்க போல சொன்னீங்க. ஆமாம் சார். நீங்கள் மார்க்கெட்டிங் சப்போர்ட் உங்கள் சைடு என்ன பண்ணி கொடுக்க போகிறீங்க? சார் எங்கள் சைட்லேருந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் ரீச் ஆன பிராண்டு சார் இது. மார்ஷல்ன்றது வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் ரீச் ஆகிருக்கு. நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸுக்கு யாருக்கும் கொடுத்ததில்லை, இந்த சைஸும் யாரும் கொடுக்கறதில்ல. கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதையும் பண்ணி தரோம். ஒரு பாக்ஸில் வந்து ஒரு 50 சீட் இருக்கு சொன்னீங்க இந்த மாதிரி. கண்டிப்பாக சார். இப்போ இந்த ஒரு 50 சீட் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க விற்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸ் விற்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ மார்ஜின் இருக்கு சார் அதில்? தாராளமாக அப் டு 1000 வரைக்கும் அவங்க எடுக்கலாம் சார். அவங்க எந்த கடைக்கு சப்ளை பண்ணுறாங்கன்ற பொறுத்து இருக்குது. இப்போ ரீட்டைல் கொடுத்தாங்கன்னா 20 ருபீஸ் தாராளமாக மார்ஜின் வைக்கலாம். ஹோல்சேல் கொடுக்குறாங்க, ஒரு கடையில் வந்து ஒரு 20 ஷீட்டு 25 ஷீட்டு மொத்தமாக எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல அவங்க வந்து மினிமம் 10 ருபீஸ் ஆச்சு ஒரு ப்ராஃபிட் பார்ப்பாங்க ஒரு ஷீட்டுக்கு. சரி, ஓகே. அப்படின்னும் போது 700 to 1000, 750 to 1000 மினிமம் ஆனால் 1000 எடுத்துடலாம். ரீட்டைல் மட்டும் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் நல்லபடியாக ப்ராஃபிட் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். பேடு இது என்ன ரேட் கொடுக்குறீங்க? இதில் எவ்வளோ மார்ஜின் இருக்கும்? இதில் வந்து 12 பீஸ் வரும். 12 பீஸ் வரும். 35 ருபீஸுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா. அவங்க கடைக்கு சப்ளை பண்ணுறவங்க வந்து 70 ருபீஸ் வரைக்கும் சப்ளை பண்ணலாம். கடைக்காரங்களுக்கு 120க்கு இருக்கும். அப்போ ஒரு சரத்துக்கு வந்து 20 கிராம் லாபம் இருக்கும். 25 ருபீஸ் கிடைக்கும். தாராளமாக கிடைக்கும். சரி, ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 சரம் விற்றாங்க அப்படின்னா ஒரு 250 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு 100 சரம் விற்கிறாங்க, 2500 ரூபா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. எங்கேயுமே நான் பார்க்காத ஒரு ஐட்டம் இது. கண்டிப்பாக லான்ச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதில் எவ்வளோ மார்ஜின் இருக்கும்? இது ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல் பண்ண முடியும்? இதில் எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம்? கொஞ்சம் புரியுமா சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக சார். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து 50 கிராம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் வரும். 30 ரூபா வரும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற ரேட்டு. அவங்க வந்து 40 ருபீஸ் ஒரு பீஸுக்கு, 10 ருபீஸ் ஒரு பீஸுக்கு கிடைக்கும் கன்ஃபார்மாக. வந்து 100 கிராம்ஸ் வந்து 60 ருபீஸுக்கு கொடுக்குறோம். 70 ருபீஸுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். 10 ரூபா கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ஓகே. இது வந்து 150 கிராம்ஸ். 150 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு 90 ருபீஸ் கொடுக்குறோம். சரி, ஓகே. நீங்கள் 100க்கு சேல்ஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ஆஸ் இட் இஸ் 200 கிராம்ஸ் 110 கொடுக்குறோம். 120, 125 உங்கள் மார்ஜின் உங்களுக்கு ஏற்ற போல் தான். ஏன்னா இதில் நம்ம எம்ஆர்பி மென்ஷன் பண்ணலை. உங்களோட மார்ஜின் எப்படி வேணுமோ அது ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் சேல் பண்ணோம்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சார்? உங்களுக்கு எல்லா வேரியண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா பீஸுக்கு 10 ருபீஸ் நீங்கள் ப்ராஃபிட் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஒரு பாக்ஸுக்கு 250 பீசஸ் வருது எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே. சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு கம்பல்சரி 2500 ருபீஸ் ஒரு பாக்ஸுக்கே வந்துடுது ப்ராஃபிட். ஓகே, ஓகே. நீங்கள் மினிமம் ஆர்டராக ஒரு பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 பேக் சேல் பண்ணா 10,000 ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் சார். பொதுவாக பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 1000 10,000 சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸில் இதை சாத்தியப்படுத்த முடியுமா? ஏன் சாத்தியமாகாது சார்? அப்படியா? கன்ஃபார்ம் சாத்தியமாகும். இப்போது நீங்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையுமே ஒரு டீ கடை, ஒரு ஹோட்டலு, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ஒரு ஏரியா எடுத்திங்கன்னா கம்பல்சரி ஒரு 100-200 கடையாச்சும் இருக்குது. இந்த 3 சேர்த்து சென்னையிலேன்னு எடுத்திங்கன்னா ஒரு 10,000 கடையாச்சும் இருக்கும். ஒரு வட சென்னைன்னு மட்டும் எடுத்தோம்னாலே மினிமம் சொல்கிறேன் நான், அது மேலேயே இருக்கும். அதில் லைன் பார்க்குறவங்க ஒரு நாளைக்கு ஒரு 100 கடை பார்க்கலாமே, ஈஸியாக பார்க்கலாம். கண்டிப்பாக. கடைக்கு ஒரு பீஸ் 2 பீஸ் 3 பீஸ் வச்சிங்கனாலும் உங்களுக்கு பீஸுக்கு 10 ரூபான்னும் போது 100 கடை எடுக்கும்போது ஒரு நாளைக்கு 3000 ரூபா சம்பாதிக்கலாம். அப்படின்னும் போது 3 வேரியண்ட் 4 வேரியண்ட் இருக்குது இங்கே. தாராளமாக 5,000லேருந்து 10,000 ஈஸியாக சம்பாதிக்கலாம். அவங்களோட எஃபர்ட்டை பொறுத்து, அவங்க பார்க்குற லைன் பொறுத்து. சரி, ஓகே சார். இப்போ வந்து சிங்கிள் பீஸ் விற்கிறதுலாம் ஓகே. இப்போ பல்காக பாக்ஸே கொண்டு போய் எங்கே சேல் பண்ண முடியுமா? இதை கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணலாம் சார். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சொல்லுங்கள். பெட்டர் நீங்கள் டார்கெட் கஸ்டமராக வந்து பிரியாணி ஷாப்ஸ் பார்த்துருங்க. பிரியாணி ஷாப்ஸ் தான் உங்களுக்கு பேசிக் டார்கெட்டாக இருக்கணும் பெருசுக்கு. இதுக்கு வந்து இப்போ வந்து டீ ஷாப்ஸு, ஹோட்டல், பேசிக் ஹோட்டல்ஸ் இது பார்த்தலாம். இது வந்து பிரியாணி ஷாப்ஸுக்கு டார்கெட் பண்ணிங்கன்னா பாக்ஸாக ஈஸியாக எடுப்பாங்க. இப்போ நிறைய ஐட்டம் காமிச்சிங்க. ஸோ இதை விட எனக்கு இன்னும் ரேட் கம்மியாக வேணும் யாரும் கேட்டாங்கன்னா உங்களை பண்ணி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. அதுக்குன்ட்டே நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ். இந்த ஹோல் ஷீட்டே வந்து 35 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. 35 ரூபா தான். 35 ரூபா. ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம், அது 50 ரூபா சொன்னீங்க. இப்போ அதுக்கு எதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்?
சார் கண்டிப்பாக சார் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் மெட்டீரியல் வைஸ் எல்லாமே சேம், எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம், 430 கிரேடு. பட் கிராம்ஸ் வித்தியாசம் ஆகும். அப்படியா? ஆமாம். சேம் வே மார்ஷல்ன்றது வந்து எங்கள் ஓன் பிராண்டு, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுக்குறோம் அதுக்கு. இது வந்து நம்ம எல்லாருமே டைரக்ட் சப்ளை பண்ணுறோம். சரி, ஓகே. ஒரு பீஸ் எம்ஆர்பி எவ்வளோ வருது இதுக்கு வந்து 15 rupees வரும், பட் மார்க்கெட் ரேட்டு 10 rupees தான். 10 ரூபா தான். சரி, நிறைய வெட்டி காமிச்சிட்டீங்க. ஓகே, இதெல்லாம் ஒருத்தர் ஆர்டர் பண்ணாங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சார், எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், வீடியோஸில் கொடுத்துட்றோம். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் சொல்லிடுறீங்க, நாங்கள் அதுக்கான கொட்டேஷன் கொடுக்குறோம். நீங்கள் அது வந்து நாங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஜிபே, ஃபோன்பே எல்லா நம்பரும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நீங்கள் பேமெண்ட் பட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ணுறோம். உங்களுக்கு என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது அவைலபிள் இருக்குன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற போல் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ணுறோம். ஏன்னா பிஃபோர் ஆர்டர் பிஃபோர் ப்ரையாரிட்டி. சில பேர் வந்து சேம் டேவே டெலிவரி கேட்பாங்க, பட் ஆர்டர் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மேக்ஸிமம். ஏன்னா எங்களுக்கும் ஒர்க்கு டைட்டாக தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்போம் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பரில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, அதாவது கடைகளுக்கு சரிங்க, இவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமே அதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் எங்கேயுமே வந்தது கிடையாதுங்க. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக நீங்கள் ஹோட்டலில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ப்ராஃபிட் இருக்குதுங்க. அதாவது ஒரு பீஸுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்காங்க. டெய்லி நீங்கள் ஒரு நாளைக்கு 100 பீஸ் நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரில் நீங்கள் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் எடுத்து பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு டீலர்ஷிப் எடுக்க போகிறீங்க, ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறேன் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கடை வச்சிருந்தாலும் கால் பண்ணுங்கள், பல்காக எடுத்து பண்ண போனதாலும் கால் பண்ணுங்கள். எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்க்ரப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். வேறு நல்ல போய் சந்திக்கிறோம். நன்றி. நன்றி சார்.